மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட தேவன் நம்மளோட கூட பேசும்படி கேட்போமா? பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட பேசுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் அதில் 15ஆம் வசனத்தில் வாசிப்போம். என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள், பிரபுக்கள் நீதி செய்கிறார்கள். 16. என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பூமியில அரசாட்சி செய்கிறது, சொல்ற எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறது வருன்னா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் தான் ஆளுகை செய்கிறார். சோத்திரம். நம்ம அப்படி இருக்கணும்ல, யாரை வச்சனுமோ யாரை பண்ணணுமோ ஆண்டவர் நேர்த்தியாய் செய்து கொண்டு வருகிறார். நீங்கள் நினைக்கணும், ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை நிச்சயமாக இந்த பூமிக்கு அவர் செய்ய வல்லமுறை ஆளுகை செய்கிற ஆண்டவர். அவங்க ஆளுகை செய்கிறாங்க, இவங்க ஆளுகை செய்கிறாங்க. ஆண்டோடைய அனுமதி இல்லாமல் இந்த தேசத்தில் எதுவும் நடக்காது. நம்முடைய குடும்பத்தில் ஆண்டோடைய அனுமதி இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எதுவும் வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாமே என்ன பண்ணுறோம், சகலமும் ஆண்டவர் நன்மையாக நம்ம செய்து முடிக்க வல்லமுறை தேவனாக இருக்கிறார். அவர் நம்ம பிரபுக்களும் என்னாலே அரசாளுகிற பிரபுக்கள் நீதி செலுத்துகிற தேவன். ஸ்தோத்திரம். பூமியில் ஒருவேளை நீதி இல்லாமல் இருக்க நிச்சயமாக நீதி செய்வார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். அநியாயம் செய்கிறவர்களுக்கு அநியாயம் செஞ்சாலும் நீதி செய்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிறார். அவர் இவ்வளவு நாளும் உங்களை நடத்தி வந்த தேவனாய கர்த்தர். யார் இந்த பூமியில் அதிகாரியாக இருந்தாலும், யார் அரசாங்கம் பண்ணாலும் ஆண்டவர் சொல்கிறத நம்ம அந்த அதிகாரிட்ட ஆண்டவர் சொல்லுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்டிப்பாக அதிகாரி கேட்டுத்தான் ஆகணும். ஏன்னா சர்வ வல்லத்தையும் இயக்கக்கூடியவர். சோதரன் தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை வைத்திருக்கிறவர். காற்றை என்ன பண்ணாராம், பண்டக சாலைகளிலிருந்து தேவன் அனுப்புகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அது மாத்திரமல்ல, இதற்கு என்னாத அதிகாரிகளும் பிரபுக்களும் அப்படின்னு சொன்னால் பூமியில் உள்ள அனைத்துமே ஸ்தோத்திரம். அப்போ எல்லாவற்றையும் இயக்கக்கூடியவர் யாருன்னா ஆண்டவராக இயேசு. நம்முடைய இயக்கிறது யாருங்க? அவர் தான். அந்த கை இயக்குன்னா சும்மா உயிரை பற்றி கொடுத்துருக்காரு. அந்த கை என்ன பண்ணுது? வேலை செய்யுது. ஸ்தோத்திரம். கண்ணுக்கு உயிர்னா கண்ணு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த கண்ணு உயிர்னா நம்ம அவள் அந்த கண்ணுக்கு உயிர் கொடுத்துருக்காரு. அந்த முழு சரீரத்தையும் உயிரோடு நம்ம ஆளுகை செய்கிறோம். ஒவ்வொரு ஸ்பாட்டை நம்ம கரெக்டாக அது ஆளுகை செய்கிறது. யாரை உண்டாக்குனதுங்க? வானத்தையும் பூமி உண்டாக்குன கர்த்தர் தான். இதுவரை நடத்தின ஆண்டவர். அவர் நடத்துவார். கர்த்தருக்கு சொல்கிறார். அவர் ஆளுவார். இன்றைக்கு நீங்கள் பாடுகளை செய்யுங்க, அவருடைய ஆளுகையும் செய்வீங்க. எப்படிங்க? ஆண்டவருக்காக நீங்கள் எதெல்லாம் சோதனம் பாடுபட்டு வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு பல காரியங்களை துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா? சோதனம். ஆண்டவருக்காக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்பர். எனக்கு நான் பழைய மனுஷியாக இருந்தேன் அப்படின்னு பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயினேன், எல்லாம் புதிதாகினேன். கர்த்தருக்கு சோதனம். ஆண்டவருக்கு ஆளுகை செய்யும். நம்ம முழு சரீரம் நம்ம ஆளுகை செய்யணும். இப்போ இந்த முழு சரீரத்தை தேவ கரத்தில் நம்ம ஆளுகை செய்யணும். அவர் என்ன சரீரத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணணுமோ அவர் என்ன பண்ண, ஆண்டவரே இந்த நாளை உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா, என் குடும்பத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறப்பா, என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறப்பா, நீங்கள் ஆளுகை செய்யுங்க. என் ஆவி ஆத்மா சரீரத்தை நீங்கள் ஆளுகை செய்து காலைல ஒரு ஜபத்தை போட்டுருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் முடிஞ்ச பிறகு நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படி பண்ணிட்டோமே வச்சுக்கலாம். முதல்லையே கடையிலேயே நம்ம ஆண்டவர் என் முழு ஒப்படைப்போம் கருத்தில் ஒப்படைச்சிடும். ஏசப்பா என் குடும்பத்தை ஒப்படைச்சிருப்பா, வருத்தப்பட்டு பாருங்க எல்லாரும் எழுந்து வாருங்கன்னு சொன்னது பாரு. ஆண்டோட வந்து காலைல என்ன பண்ண சரணடைஞ்சு ஒப்படைச்சிடு. நீங்கள் இயக்குங்க ஆண்டவர், நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கப்பா. கப்பலை ஓட்டுறது கர்த்தர் தான். சோத்திரம். குடும்பத்தை நடத்துறது கர்த்தர் தான். நம்ம வருமானம் வந்து பணம் வந்தாலும் தேவனுடைய ஞானம் எல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. கர்த்தர் நிச்சயமாக ஆளுகை செய்யக்கூடிய அந்த திறமை. இதை தான் நம்ம துறையில் உட்காந்து சரி, எங்கே உட்காந்து சரி, ஆளுமை தன்மை கர்த்தருக்கு சோதனம். அந்த குடும்பத்தை ஆளக்கூடிய சோதனை நிர்வாகத்தை பண்ணக்கூடிய அந்த ஆளுமை தன்மை கர்த்தர் ஒவ்வொரு அதிகாரிக்கும் கொடுக்கணும். நம்ம குடும்பத்துக்கு கொடுக்கணும். நம்மளுக்கும் தேவன் தரணும். அப்படி செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். அவர் ஆளுகை செய்கிற அன்பு பரதாரு சொல்லுவாங்களே, இவன் கொடுத்த செய்ய மாட்டான், கொடுத்தா செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லி
அப்போ ஆளுகை செய்யக்கூடிய கத்த கிருபைகளை எங்கள் தர முடியாது. எங்கள் தேசத்துக்கு கிருபையை தாங்க ஆண்டவரே. எங்கள் சபையில் இருக்கிற ஆண்டவரே, அது மாத்திரமல்ல எங்கள் தேசத்தில் எங்கள் தமிழ்நாட்டில் ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரம் நீங்கள் ஆளுகை செய்யுங்க சப்பா. நீங்கள் அரசாட்சி செய்யுங்க ஆண்டவரே. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்கள். யாராக ஜெபம் பண்ணு, நம்ம தமிழ்நாட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆளும் தலைவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அதிகாரிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. நமக்காக ஜெபம் பண்ணுறது நல்லது தான். ஆனால் அதிகாரிகளுக்காக தேச தலைவர்கள் நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கும் பொழுது தேசத்தில் நல்ல அமைதி உண்ட கத்தங்களை நடத்த வல்லமை தேவனாக இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த தகப்பன எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர் ஆண்டவரே, ஒவ்வொரு அதிகாரியை கூடிய செபிக்கக்கூடிய பாடத்தை கிருபைகள் இந்த பிள்ளைகளுக்கு தந்து வழிநடத்த முடியாது. செவி எங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆனாலும் எங்கள் தேசத்திற்காக எங்கள் ஆண்டவரே சோதரர் எங்கள் தமிழ்நாடு ஒவ்வொரு துறைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு துறையும் நீங்கள் ஆளுகை செய்கிறார். மக்களுக்கு நன்மை விளக்கும் திட்டங்களையே அவர்கள் செயல்படுத்த வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, ஒருவருக்கும் தேவையான காரியங்களை செய்து ஆண்டவரை நீ ஆளுகை செய்யும்படியா என்று செபிக்கிறோம். உங்களுடைய கரம் இயங்கி அற்புதங்களை செய்வதற்காக நன்றி. உங்களுடைய கரம் உடைய பிள்ளைகளும் அமரட்டும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே.